இந்த ஜினியா செடி பார்த்திங்கன்னா ஒரே செடி தான். ஆனால் இந்த ஒரே செடியில் எப்படி பூக்கள் வந்து பூத்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அடுக்கடுக்காக வந்து பூத்துருக்கு. இந்த 2 பூக்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடுக்கடுக்காக பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதழ் ஒரே லைன் மட்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஞ்சும் போயிடுது. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோடய வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறேன். அதனால் இதை பற்றி எதுவுமே தெரியாது. இதோட விதைகள் வந்து இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா கொண்டு வந்து போட்டு விட்டேன். ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து கொண்டு வந்து போட்டு விட்டேன். நல்லா பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. இந்த இடத்துலையும் அங்கேயும் போட்டு விட்டேன். அங்கே இருக்கிறத காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே செடி டல்லாக வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தழைஞ்சு வந்து பூக்களும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இடையில நெட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த பூக்கள் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து மண்ணில் போட்டு விட்டு அப்படின்னா நல்லா தழைஞ்சு வந்துடும்.